அன்பிற்கினிய நண்பர்களே, உங்கள் பார்வைக்கு மட்டும் என்ற தலைப்பில் என் மனதில் இருக்கிற சில கருத்துக்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளாகியிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஏன் திரு பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் சசிகலாவையும் திரும்ப கட்சியில் இணைத்து கொள்ளக்கூடாது என்று சில இரண்டாம் மட்ட தலைவர்கள், மூன்றாம் மட்ட தலைவர்கள், நான்காம் மட்ட தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். கொஞ்சம் அமைதியாக, ஆனால் முடிந்தவரை நிதானத்தோடும் நியாயமோடும் இந்த பிரச்சனையை அணுகுவோம். முதலில் ஒன்றை நாம் அடிப்படையை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதுகாப்போடு பலாப்பழத்தை சுமந்து ராமநாதபுரத்தில் வாக்கு கேட்டாரே திரு பன்னீர்செல்வம் அவர்கள், ஒருவேளை அவர் வென்றிருந்தால் அவர் இணைப்பை பற்றி இப்போது பேசுவாரா? அவரை கேட்டபோது எல்லோருக்கும் தெரியும், இது சமூக ஊடகங்களிலே பரவி கிடக்கிறது, யாரும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் வென்று விடுவீர்களா? நிச்சயமாக வென்று விடுவீர். அமைச்சராவீர்களா? மத்திய அமைச்சரவையில் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே அவருடைய கனவுகளும் நோக்கங்களும் இலட்சியங்களும் மத்திய அமைச்சரவைக்கு போக வேண்டும், பாஜக மத்திய அமைச்சரவைக்கு என்ற எண்ணம் இருந்ததே தவிர அதிமுகவை அவர் கிஞ்சித்தும் மதிக்கவில்லை. அவர் ஒருவேளை ஜெயித்திருந்தால் இதை கேட்கிற அத்தனை பேரும் அவர்கள் மனசாட்சியை கேட்டுக்கொள்ளட்டும். திரு பன்னீர்செல்வம் இணைய வேண்டும், அப்போதுதான் அதிமுக வெல்லும் என்கிற கருத்தை வாய் திறந்து பேசுவாரா? எனவே இப்போது இந்த பேச்சு பூதாகரமாக கிளம்பியிருப்பதற்கு காரணம் திரு பன்னீர்செல்வம் தோற்றுவிட்டார் என்பதுதான். இது திரு தினகரனுக்கும் பொருந்தும். டிடிவியும் அவருக்கு கொடுத்தார்களே இன்னொருகளிடம், அங்கும் வெற்றி பெற்றிருந்தால் இந்த கேள்வி எழுந்திருக்குமா? அவர்கள் இணைப்பை பற்றி சிந்திப்பார்களா, பேசுவார்களா? நான் சசிகலா அவர்களுக்கு தனிப்பதிவாகப்படுகிறேன். ஏழவரை கட்சியில் எந்த காலத்திலும் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று என் கருத்துக்களை, அந்த கருத்துக்களை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் வருத்தமில்லை என்பதுதான் என்னுடைய மனநிலை எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும். எனவே இப்போது அதிமுகவில் சேர துடிக்கிற திரு OPS எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவரிடம் என்ன இருக்கிறது தியாகம் செய்ய என்பதை கேட்கிறவர்கள் யோசிக்க மாட்டார்களா என்று கொஞ்சம் கூட அவர் வருத்தப்படவில்லை. இன்றைக்கு அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் என்றால் அது திரு பழனிசாமி EPSனுடைய கருணையும் அவர் போட்ட பிச்சையும். நாளை காலை ஒரு மனுவை கொடுத்து சபாநாயகரிடம் இவரை கட்சியை விட்டு எடுத்து விட்டோம், கட்சி மாறிவிட்டார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தும் ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு விட்டார் என்று கட்சி நீக்கம் பதவி நீக்கம் செய்ய சொன்னால் இவர் எம்எல்ஏ பதவியும் போய்விடும். எனவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறார் என்றால், ஒரு அரசு பங்களாவில் 1 லட்சம் ரூபாய் வாடகை வரக்கூடிய பங்களாவில் ஓசியில் தங்கியிருக்கிறார் என்றால் அது அதிமுகவின் அதன் பொதுச் செயலாளர்
திரு பழனிசாமியும் போட்ட பிச்சை, அதை மறந்துவிட்டு ஆடுகிறார். பழனிசாமிக்கு பெருந்தன்மை இல்லாமல் இருந்திருக்குமானால் இவ்வளவு நேரம் அந்த எம்எல்ஏ பதவி நிலைத்திருக்குமா? இவரை பழிவாங்க வேண்டும் என்று ஒருவேளை பழனிசாமி கிஞ்சித்தும் நினைத்திருந்தால் இவருடைய சென்னை விலாசமும் போயிருக்கும், எம்எல்ஏ பதவியும் போயிருக்கும். இவருக்கு இன்றைக்கு காவலர்கள் எல்லாம் துறைக்கு வருகிறார்கள், பாதுகாப்போடு வருகிறார், படபடப்போடு வருகிறார், எல்லாம் கோவிந்தா. மிக மிக கருணையோடு பெருந்தன்மையோடு அந்த பதவியை பறிக்காமல் இருக்கிற பழனிசாமிக்கு இவர் சவால் விடுகிறார். புரிந்து கொள்ளுங்கள், இது இவர் தோற்றத்தினால் வந்த சூழ்நிலை. இவர் ராஜகுருவாக கருதுகிற திரு எடப்பாடி பழனிசாமி, மன்னித்து விடுங்கள், திரு பண்ருட்டி ராமச்சந்திரனை அழைத்து ஒரு கூட்டம் போட்டார். உரிமைகளை மீட்கிற கூட்டம் என்று பெயர் வைத்து ஏதோ பல பேர் கூடினார்கள். அதில் இவரை அமர வைத்துவிட்டு ஒரு சிறப்பு சொற்பொழிவாளராக திரு ஓபிஎஸ் அவர்களால் ராஜகுருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற, அநேகமாக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் கட்சியில் இல்லை, ஓபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவர் தரம் இல்லாதவரும் இல்லை. இவர்கள் அவரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் கருவேப்பிள்ளையைப் போல. அவரும் வேறு யாரும் தேடி வரவில்லை என்பதனால் இவர்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் போய் உட்கார்ந்து கொள்ளுகிறார். அவர் சொன்னார், நான் சொல்லவில்லை, பழனிசாமி சொல்லவில்லை, ஜெயக்குமார் சொல்லவில்லை, உதயகுமார் சொல்லவில்லை, திரு பண்ருட்டி ராமச்சந்திரன். நீங்கள் உரிமைகளை மீட்பதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளுவோம், முதலில் தொண்டர்களை மீட்போம். என்ன சொல்லுகிறார்? நம்மிடம் தொண்டர்களே இல்லை, எல்லாம் அதிமுகவில் பழனிசாமி தலையில் இருக்கிறார்கள், இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறார்கள், முதலில் அவர்களை மீட்போம். இரண்டாவது கருத்து, இத்தனை இடங்களில் பன்னீர்செல்வம் தோல்வியடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், பட்டியலிடுகிறார், எனவே ஒன்றும் செய்யாதே அமைதியாக இரு, உனக்கு நேரம் சரியில்லை. அவர் சொல்லுகிற குரல், காலம் கருதினம் கைகூடும், ஞாலம் கருதி இடத்தார் செய்யும், இப்போது நேரம் சரியில்லை, அடக்கி கொண்டு அமைதியாக இரு. இவர் பாஜகவோடு நெருங்கி அதிமுகவை அழிக்க முற்படுவார் என்பதை தன்னுடைய அனுபவத்தாலும் அறிவாலும் ஆற்றலாலும் உணர்ந்து கொண்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் வழங்கிய அறிவுரை, அட்வைஸ் இது. பன்னீர்செல்வத்துக்கு நல்லது சொல்லுகிற யாரையும் பிடிக்காது, ஏற்றுக்கொள்ள மாட்டார். தான் பதவியில் இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு அவருக்கு எதுவும் கிடையாது. எனவே இப்போது அவர் கட்சிக்கு வருவேன் என்பது அதிமுகவை அழித்து விடுகிற முயற்சி. எப்படி என்று சொல்லுகிறேன் கேளுங்கள். இதை பாஜக வெளியிலிருந்து இந்த 3 பேரையும், யாரெல்லாம் அதிமுகவுக்கு துரோகம் செய்து பல்வேறு வழக்குகளை போட்டு தேர்தல் ஆணையத்தின் முன்னால் சின்னத்தை பிடுங்க வேண்டும் என்று தொடர் முயற்சி செய்தார்களோ அந்த 3 பேரையும் அடிபட்ட புலியாய் திரிகிற பாஜக, அமித்ஷா, மோடி பின்னால் இருந்து இயக்குகிறார்கள். நீங்கள் கட்சிக்குள் எப்படியாவது போங்கள். சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை கைப்பற்றுங்கள். 26 தேர்தல் இப்போது நீங்கள் கட்சிக்குள்ளே போனால்தான் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்து பழனிசாமியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள், எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி நீங்கள் ஒவ்வொரு நாற்காலியாக பிடித்து அமர்ந்து கொள்ளுங்கள். 26 தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக
பாரதிய ஜனதா கட்சியோடு தான் தேர்தலில் சேர்ந்து அதிமுக தலைமையில் அல்ல பாஜக தலைமையில் போட்டியிட வேண்டும் என்று குரல் கொடுங்கள். பழனிசாமி எடப்பாடி அடங்கி ஏற்றுக்கொண்டால் விட்டு தொலைப்போம், கூட்டணிக்கு வாருங்கள். எங்கள் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். அதை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள தயக்கமில்லை, பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வையுங்கள். ஒருவேளை அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கட்சியை பிளவுபடுத்தி யாரெல்லாம் உங்களோடு வர தயாராக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு ஒரு அதிமுகவில் பிளவு என்ற செய்தியை காட்டுத்தீயை போல் பரப்பி அதை பரப்புகிற செயலை நாங்கள் பாஜக பார்த்து கொள்ளுவோம். நீங்கள் ஒரு அணி அதிமுகவில் எங்களோடு கூட்டணி வையுங்கள். சட்டசபை தேர்தலுக்கு சின்னத்தை நீங்களும் கேட்டு அவர்களும் கேட்கட்டும். ஒருவேளை பன்னீர்செல்வத்துக்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் சின்னத்தை முடக்கி விடுவோம். எப்படி ஒரு பலாப்பழத்தை நாங்கள் பன்னீர்செல்வத்தின் கையில் குடித்து தோற்கடித்தோமோ அதை போல ஒரு பம்பரத்தை பழனிசாமியின் கையில் கொடுத்தும் தோற்கடித்து விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக இனி மெல்லச்சாகும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய நயவஞ்சக துரோக முதுகில் குத்துகிற முயற்சி தான் இவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற கூப்பாடும் குரலும் கோஷங்களும். இதை என் அன்புக்குரிய திரு எடப்பாடி அவர்களே உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு 3-4 விஷயங்கள் நான் தெளிவுபடுத்துகிறேன். கட்சியினுடைய குறைந்தபட்சம் பெரும்பான்மையான தொண்டர்களும் 3/2 பொறுப்பு உள்ளவர்களும் நிர்வாகிகளும் உங்களை எதிர்நோக்குகிறார்கள், உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆங்காங்கே சிறு சிறு சலசலப்புகள் வரத்தான் செய்யும். யார் மீதும் எந்த காலத்திலும் எந்த குற்றத்தையும் சொல்லலாம், ஒரு சலசலப்பை உண்டாக்கலாம். எனவே இந்த சலசலப்பை நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் பாதையில் நடந்து கொண்டிருங்கள். ஒருவேளை அவர்கள் கட்சியை உடைத்தாலும் ஒரு தனி அணியாக அவர்கள் செயல்பட்டாலும் தளர்ந்து விடாதீர்கள். எப்போது நீங்கள் அவரை 2022 ஓபிஎஸ்ஐ வெளியே அனுப்பித்து 2017 சசிகலாவை வெளியே அனுப்பித்து டிடிவியை வெளியே அனுப்பித்து அவர்கள் பல்வேறு சட்ட போராட்டங்கள் தேர்தல் யுத்தங்களெல்லாம் நடத்தி களைத்து போய் திரும்பவும் எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் மன்றாடுகிறார்களோ, உங்கள் உடன் இருக்கிற சில தலகர்த்தர்களை தூண்டிவிடுகிறார்களோ, மிரட்டியோ கெஞ்சியோ பணம் கொடுத்தோ எனக்கு தெரியாது, ஒரு சில பழனிசாமி ஆகிய உங்களின் தலகர்த்தர்கள் அந்த எண்ணம் அவர்கள் மனதிலே வந்துவிட்டது என்று நான் மறுத்து பேச தயாராக இல்லை. அவர்கள் இப்போது தோற்று போய் திரும்பி வருகிறார்களோ அதேபோல் தயவு செய்து கேட்கிறவர்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் தனியாக உடைத்து கொண்டு கட்சியில் இருக்கிற சில பேரையும் இன்றைக்கு அதிமுக பொறுப்பில் இருக்கிற சிலரை அல்லது பலரை அழைத்து கொண்டு போனாலும் கூட திரும்பவும் தாக்குப்பிடிக்க முடியாமல் பழனிசாமியின் வீட்டு கதவை தட்டுவார்கள். எனவே என்ன இன்னல் வந்தாலும் சிரித்த முகத்தோடு நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த தியாகம் நீங்கள் கட்சிக்கு செய்ய வேண்டிய செல்வி ஜெயலலிதாவுக்கு கடமைப்பட்டிருக்கிற நீங்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.
அதிமுகவை காப்பாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் பல்வேறு மன வலிகளை, உடல் வலிகளை, வேதனைகளை, ஏன் சில அவமானங்களை திரு பழனிசாமி நீங்கள் தாங்கித்தான் ஆக வேண்டும். வெற்றி என்பது என் மடியில் வந்து விழாது, நான் தவழ்ந்து போய் பெற வேண்டும். பல நேரங்களில் பழத்தை நின்று கொண்டு பறிக்கலாம், சில நேரங்களில் குனிந்து பறிக்கலாம், சில நேரங்களில் போக இடமில்லை என்றால் தவழ்ந்து போயும் பறிக்க வேண்டும். அவமானங்கள் ஏற்படும், உங்களை அசிங்கமாக கூட பேசுவார்கள். ஆனால் நினைவு வைத்து கொள்ளுங்கள், உங்கள் பெருந்தன்மைக்கு உதாரணம், உங்களுடைய தலைமை குணத்துக்கு உதாரணம். இன்று வரை அந்த 4-5 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களே, அதிமுக சின்னத்தில் ஜெயித்தவர்கள், அவர்களை நீங்கள் பதவி விட்டு எடுங்கள் என்று இன்று வரை கேட்காதது உங்களுடைய மிகப்பெரிய உதார விசால எதையும் தாங்கிக் கொள்கிற தலைவரின் குணமாக வெளிப்படுத்துகிறது. அந்த குணம் இருந்தால்தான் அது நீங்கள் மன்னித்தது, இல்லாவிட்டால் அவர்கள் பதவி போயிருக்கும். பன்னீர்செல்வத்துக்கு எப்போது அலுவலகம் இல்லையோ அதே போல தங்குவதற்கும் வீடு கூட இருந்திருக்காது. நீங்கள் உங்கள் கடைக்கண் பார்வையில் எழுந்த கருணை விட்டு வைத்திருக்கிறீர்கள். திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், எடப்பாடி அவர்களே, சிலர் வெளியே போனாலும் சிரித்து கொண்டு அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மீது வீசப்படுகிற கற்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வலியையும் காயத்தையும் இரத்த வேதனைகளையும், அவையெல்லாம் ஒரு நாள் உங்களை அரசியலில் உயர்த்தி தூக்கி பிடிக்கும். இப்போது கல்லெடுத்து அடிக்கிற அத்தனை பேரும், வார்த்தைகளால் சுடுகிற அத்தனை பேரும் திரும்பவும் உங்கள் வீட்டு வாசல் நின்று உங்கள் கதவை தட்டுவார்கள். நன்றி.